தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோடை விடுமுறையை ஒட்டி திருப்பதியில் குவியும் பக்தர்கள் சுமார் 18 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்போம். சரவணன், வணக்கம். தற்பொழுது திருப்பதியில் இருக்கக்கூடிய நிலவரம் என, தொடர்ந்து பக்தர்களுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கிறது, விவரங்கள் என்ன? திருப்பதி ஏழுமலையான் கோவில் கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறை காரணமாக பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இந்த பக்தர்களுக்கு அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் வருகிறது. 300 ரூபாய் சிறப்பு தரிசனம் டோக்கன் பெற்ற பக்தர்கள் 3 முதல் 5 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இதேபோல் முன்தினமாக இலவச டோக்கன் பெற்ற பக்தர்கள் 5 முதல் 7 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் டோக்கன் எதுவும் பெறாமல் நேரடியாக திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் 18 மணி நேரம் காத்திருந்து தற்பொழுது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கடந்த 2 நாட்களில், சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களில் மட்டும் 1,80,000 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கொண்ட நிலையில் உண்டியல் காணிக்கையாக மட்டும் 6,90,00,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கப்பட்டுள்ளது. மேலும் 80,000 பேர் தலைமுடி காணிக்கை செலுத்தியுள்ளனர். மேலும் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவஸ்தானம் தரப்பில் உணவுகள், குடிநீர் மற்றும் கழிவுறை வசதிகள் செய்யப்பட்டு நேரடியாக பார்வையிட்டு வருகிறார்கள். நன்றி சரவணன். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.